ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்ட விவகாரம் உலக அரசியலில் மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலை பச்சை படுகொலை என்றும் மனித தன்மையற்ற செயல் என்றும் வர்ணித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நோக்கி தனது ருத்த தாண்டவத்தை ஆடியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் காமெனி மட்டுமல்ல, அவரது குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டிருப்பதுதான் புதினின் இந்த கடும் கோபத்திற்கு காரணம். இதுகுறித்து ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியானுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எழுதியுள்ள இரங்கல் கடிதத்தில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். இது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் மட்டுமல்ல, அனைத்து தார்மீக நெறிகளையும் காலில் போட்டு மிதித்து செய்யப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் என்று புதின் அந்த கடிதத்தில் கொதித்தெழுந்துள்ளார். காமெனி ஒரு சிறந்த ராஜதந்திரி என்றும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவை வளர்ப்பதில் அவர் மிக முக்கிய பங்காற்றியவர் என்றும் புதின் புகழாரம் சூட்டியுள்ளார். உக்ரைன் போரின் போது ரஷ்யாவுக்கு உற்ற துணையாக நின்றது ஈரான். மேலும் 2025ஆம் ஆண்டு இரு நாடுகளும் மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இப்படிப்பட்ட நெருங்கிய கூட்டாளி கொல்லப்பட்டதை ரஷ்யாவால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏற்கனவே சனிக்கிழமையே ரஷ்யா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு ஆபத்தான விபரீதம், இது வளைகுடா பிராந்தியத்தையே பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்று கூறியிருந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையையும் மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது ரஷ்யாவை ஆத்திரமடைய செய்துள்ளது. தனது நெருங்கிய நண்பனை இழந்த கோபத்தில் இருக்கும் புதின் அடுத்து என்ன செய்ய போகிறார்? உக்ரைன் விவகாரத்தில் ஏற்கனவே மோதலில் இருக்கும் ரஷ்யா இப்போது ஈரான் விவகாரத்திலும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினால் 3ஆம் உலகப் போர் வெடிக்குமா என்ற அச்சத்தில் உலக நாடுகள் உறைந்து போயுள்ளன.